எப்படி சார் இருக்குது? நீங்க தான் சொல்லணும். இல்ல, ஒரு மாதங்களாகி தொடர்ந்து 40 பேர் தற்போது கூட நீக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ச்சியா வந்து உங்களுடைய ஆதரவாளர்கள் நீக்கப்பட்டே வராங்க. இதற்கிடையே உங்களுடைய நீங்க வந்து இது மாதிரி ஒருங்கிணைப்பு பணியை தொடர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ஒரு மாத காலமாவது அந்த பணிகள் எப்படி போயிட்டு இருக்குது? சந்திப்புகள் எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்குது? ஒருத்தருக்கு பாருங்க சார், அடுத்த கட்ட முடிவுல என்ன சார்? அடுத்த கட்ட முடிவு ஒன்றும் முடிவு செய்யலையே. தொடர்ச்சியா உங்க ஆதரவாளர்கள் எப்படி செஞ்சுட்டே இருப்பாங்க. எல்லாம் விரைவில் நன்மை நடக்கும் சார். அந்த முடிவு வந்து அரசியல் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா சார்? ஒன்றும் முடிவு மாற்றத்தையும் ஏற்படாது, தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. ஆனால் இபிஎஸ் சைட்லேருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லையா? அதுக்கான வாய்ப்புகளே இல்லாத மாதிரி தான் என் சைட்லேருந்து எந்த ரியாக்ஷன் இல்லை. பார்த்தீங்களா? அதுதான் என்ன ரியாக்ஷன்? இல்லை அதே இல்லை, போத் சைடு ரியாக்ஷன் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியுதுல்ல. அந்த அமைதிக்கு என்ன காரணம் சார்? அமைதிக்கு என்ன காரணம் சார்? அமைதிக்கு என்ன காரணம் சார்? 10 நாள்ல பணியை தொடங்குறோம்னு சொன்னீங்க. அமைதி என்பது வெற்றிக்காக அறிகுறி. சார் 8ஆம் தேதி வர அப்ப திட்டமிட்டபடி ஒருங்கிணைப்பு நடந்தது இருக்கிறீங்களா சார்? அது எனக்கு தெரியாது, அவங்க தான் முடிவு பண்ணணும். ஈரோடு 8ஆம் தேதி பொதுச்செயலாளர் வராரு சார். நீங்க கோபியில கூட அவர் வந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொள்ள, இப்போ வந்து ஈரோடு வராரு, அதுல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்களா? கோபியில் கலந்து கொள்வதற்கு அன்று நான் சென்னை சென்று விட்டேன். எந்த தகவலும் இந்த வழியாக வருவதாக எனக்கு தெரியவில்லை. 8ஆம் தேதி பங்கேற்க மாட்டீங்களா? செல்லு பின்னாடி பொறுத்து பாருங்க.